ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலை. அன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், மாடி தோட்டம் டூர் தான் பார்க்க போகிறோம். மாடி தோட்டம் டூரில் ஃபஸ்ட்டாக எங்கள் வீட்டு திராட்சையில் வந்து பூ பூத்துருக்குது. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு திராட்சை பழம் காய்ச்சி பறித்தோம். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பூ வந்திருக்குது. வேறு எங்கேயாச்சும் பூ வந்திருக்கா என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியலை. கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவும் வந்த மாதிரி தெரியலை. ஸோ அடுத்தபடியாக வந்து இங்கே பாருங்கள், கோவக்காய். ஏதோ பூச்சி மாதிரி இருக்குது. கோவக்காய் காய்ச்சிருக்குது, குட்டி குட்டி பிஞ்சா. ஏதோ எல்லாம் கண்ணு தப்பி எடுத்து அப்படியே இருக்காங்க கோவக்காய். அதுக்கு அடுத்தபடியாக வந்து இங்கே வந்து ரோஸு, அதுக்கப்புறமா வந்து வெள்ளரி செடி. வெள்ளரி செடியில் நம்ம ஆல்ரெடி வெள்ளரிக்காயெல்லாம் பறித்தோம். பூவெல்லாம் பூத்து ஒரு மாதிரி ஆகிட்டு நான் மாடித்தோட்டம் டூர் எடுக்கணுங்கிறதுக்காகவே வந்து வெயிட்டிங்கில் வச்சுருந்தேன். வெயிட்டிங்கில் வச்சு மாடித்தோட்டம் டூர் எடுக்கலை. செடியெல்லாம் பூவெல்லாம் போயிட்டு அப்புறம் வெள்ளரிக்காய் பாருங்கள் பழுத்தே போச்சு. ஸோ இனி வெள்ளரி செடியெல்லாம் அவ்வளோதான், இனி எல்லாம் எடுத்துட வேண்டியது தான். அதுக்கப்புறமா வந்து மில்கி ஒயிட்டு, பிரிட்டிஷ் குயினு. இது வந்து நிறைய பூச்செடி ஃபுல்லாக பூ பூத்துருந்தது. எல்லாம் காஞ்சி பறித்து கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஒயிட் வித் பிங்கு, அப்புறமா வந்து காஷ்மீரி ரோஸு, அப்புறம் வந்து டேசி. இதுவும் ஒயிட் வித் பிங்கு தான். அப்புறமா டேசி, எல்லாம் கலர் செடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அப்புறமா வந்து புதினா வீட்டு தேவைக்கு வாங்கும்போது கொஞ்சம் குச்சியை ஊனி விட்டது தான் அப்படி தளைஞ்சி காடு மாதிரி வளர்ந்து வந்துட்டே இருக்குது. சூப்பராகிட்டு தேவைக்கு அப்பப்போ கிள்ளி எடுத்துக்கிடுவேன். அப்புறம் இது வெயில்னால இந்த ஜெவந்தி செடி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டு. அதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம வெள்ளை இலகி, வெள்ளை கத்திரிக்காய் அப்படி முத்து முத்தாக காய்ச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்த அவங்க காய்ச்சிருக்காங்க. அப்புறமா வந்து இது மலேசியன் கோவக்காய், நீளமாக காய்க்கக்கூடியது. இங்கே பாருங்கள், நீளமாக காய்ச்சிருக்கா. நல்லா வந்து ஒரு விரல் அளவுக்கு நீளத்துக்கு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து குட்டியாக பாவக்காய். அதுக்கு அடுத்ததாக அடுத்த ஒரு நியூலி கலெக்ஷன்ஸ் தான். ஆக்சுவலி இது வந்து குண்டு கத்திரிக்காய்ன்னு சொல்லி விதை கொடுத்தாங்க. ஆனால் குண்டு கத்திரிக்காய் காய்க்கல. பட் வந்து என்ன இருந்தாலும் ஹாப்பி தான். என்கிட்ட இல்லாத ஒரு வெரைட்டி கத்திரிக்காய் தான் கிடச்சிருக்குது. இந்த வந்து 2-3 செடியை சேர்த்து நட்ட மாதிரி உங்களுக்கு தெரியுதா? ஆனால் வந்து இது ஒரே செடி தான். காமிக்கிறேன் பாருங்கள். கீழே பாருங்கள், பிரான்ச்சாக தான் வந்திருக்குது. இதில் வந்து ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணினேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பூ வந்துச்சு, பூவை கிள்ளி விட்டேன். அப்புறமா இந்த கொண்டையை வந்து நுள்ளி விட்டேன். ஒரு 2-3 டைம் அந்த மாதிரி நுள்ளி விட்டோன்னே இப்படி நிறைய பிரான்ச் எடுத்து சூப்பராக வந்து இந்த மாதிரி காய்ச்சிருக்கு. நமக்கு நிறைய ஈல்டு கிடைக்கும். அப்புறமா செடியுமே வந்து இப்போதைக்கு பழம் எதுவும் இல்லை, காய் தான் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து இங்கேயும் ஒரு வெள்ளை கத்திரிக்காய் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இது வந்து இந்த குண்டு கத்திரிக்காய் ரொம்ப பெருசாகலை. இன்னும் நம்ம பெருசாகிற விடவே கிடையாது. சின்னதாக இருக்கும்போதே பறிச்சிருவோம். இதுவுமே இன்னும் இருக்குது. அப்புறமா இங்கே பாருங்கள், வரி கத்திரிக்காய் என்னென்னு தெரில, குட்டியாக வரும்போதே முத்திடுது. அப்புறம் வழுதனங்காய் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள், எவ்வளோ இருக்குதுன்னு. எவ்வளோ இந்தா இருக்குதா. அதுக்கு அடுத்தது இன்னும் இருக்குதா. அப்புறம் அத்திக்காய். இந்த ஒரே ஒரு அத்திப்பழம் வந்து கனிஞ்சு நமக்கு கிடைக்கும் போல் இருக்குது. பார்க்கலாம், நமக்குன்னு எழுதியிருக்கா இல்லை வேறு உயிரினங்களுக்கு எழுதியிருக்கான்னு தெரியாது. இது வழுதனங்க இவ்வளோ பெருசு வந்திருக்குது. ஆனால் வந்து பிஞ்சா ரொம்ப முத்தவெல்லாம் எல்லாம் பிஞ்சாக தான் இருக்குது, புதுங்குது. ரொம்ப விளைஞ்சிடுச்சுன்னா அப்படி புதுங்காது, கல் மாதிரி இருக்கும். அப்புறம் இங்கே பாருங்க எப்படி காய்ச்சி தொங்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டேபிள் ஆரஞ்சு ஆஸ் யூஷுவல் அவங்க வந்து பூக்கிறதும் காய்க்கிறதுமா தான் இருக்குது. இப்போ வந்து வெயில் காலனால குட்டி குட்டியாக காய்க்கும் போதே ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதுவும் அதோட ஃபுல் எஃபோர்ட்டை கொடுத்துட்டே தான் இருக்குது. காய்ச்சிக்கிட்டே இருக்குது, பூக்குது, பிஞ்சு வருது, காய்ச்சிட்டே தான் இருக்குது. அப்புறம் தக்காளி செடி நம்ம இனி அழிக்க வேண்டிய கண்டிஷன் தான். ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாங்க, சீசன் மாறிடுச்சு போல் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு சோப்பு தண்டங்கீரை தான் வளர்ந்து இந்த மாதிரி
பூ வந்து நிற்கிது. ஸோ விதைக்கு இருக்கட்டும்னு விட்டாச்சு. அடுத்தது இங்கேயுமே தக்காளி, அத்திப்பழம், அதுக்கப்புறம் வந்து நம்ம கீழே இருந்து ஒரு ஈக்கிள் முல்லை செடியை வந்து எடுத்துகிட்ருக்கோம். அந்த செடியில் எவ்வளோ பூ பாருங்கள், நமக்கு வந்து பறிக்க முடியாது. ஸ்டார் போல் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்க. கீழேருந்து எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். அதுக்கப்புறம்தான் மெயினான விஷயமே இருக்குது. இங்கேயும் தக்காளி இருக்குது, அத்திக்காய் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள் எவ்வளோ புல் இருக்குது. புல்லும் காட்டுற மாதிரி ஆகிட்டு. இங்கே வந்து இந்த முல்லைப்பூ செடியில் அவ்வளோ மொட்டுன்னா உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு மொட்டு இல்லை. ஆனால் இது வந்து பறிக்கிறதுக்கு தான் எனக்கு எட்டுமான்னு தரல. இங்கே பாருங்கள் பூ பூத்துருக்காங்க. நானே இப்போ தான் சடன்லி இப்போ வீடியோ எடுக்கும்போது தான் பார்க்குறேன். மொட்டு வந்திருந்தது தெரியும், இவ்வளோ பூத்துருக்கதை பார்க்கல. இன்னும் பூக்க ஆரம்பிக்கலன்னு தான் நினச்சேன். சரியான மொட்டு. ஆனால் வந்து இந்த ஒரு குச்சி நாட்டியிருக்கேன், அது இந்த கம்பு வந்து சரிஞ்சிட்டு இதை வந்து நிமித்து ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாச்சும் பண்ணி இந்த செடியை வந்து ரெடி பண்ணி எடுக்கணும். அப்போ நமக்கு வந்து இதில் இருக்கிறது பூவை நம்ம பறித்தோன்னா நிறைய பூக்க தொடங்கும் போது நமக்கு நிறைய பூ கிடைக்கும். தெரியுதா மொட்டு? ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபுல்லாக மொட்டு. அதுக்கு அடுத்ததுமாக இங்கேயும் ஒரு பிரிட்டிஷ் குயின் இருக்காங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் இந்த ரோயில் இருந்தது எல்லாமே நம்ம வந்து கீழே கொண்டு போயாச்சு. எப்படினாலும் நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து கீழே கொண்டு போயிட்டு அடுத்து நம்ம வந்து புது வீட்டு மாடிக்கு தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அதனால் இப்போத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டே இருக்குது. அப்புறம் வந்து கட்டர் ரோஸ் வந்து கட்டிங்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. இப்போதைக்கு இருக்கிறது இவ்வளோ தான் இருக்கிறாங்க. கட் பண்ணி போட்டதுலேருந்து ஒரு சிலது கொஞ்சம் வளர்ந்துருக்குது. அது தனி செக்ஷனை எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ ரெடி ஆகுது, எவ்வளோ கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ரெடி ஆனோன்னே வீடியோ போடுறேன். ஆனால் எப்போ என்னைக்குன்னெல்லாம் தெரியாது. அப்புறமா ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப நாளாக வந்து நீங்கள் வந்து எனக்கு கட்டர் ரோஸ் தாங்கன்னு கேட்குறாங்க. அவங்க யார் என்னங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியாது. அப்போ நான் வந்து காண்டாக்ட் நம்பர் அதில் கொடுத்துருந்தேன். கொடுத்ததுக்கப்புறமா அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணவே இல்லை. காண்டாக்ட் பண்ணாதானே நானும் செடி கொடுக்க முடியும். பக்கத்தில் எதாவது இருந்தாங்கன்னா ரொம்ப ரீசெண்டாக பக்கத்தில் இருந்தாங்கன்னா கட்டிங்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் அது ட்ரை பண்ணலாம். அவங்க வந்து ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? அப்புறமா ஃபேரி ரோஸ் பாருங்க எப்படி பூத்துருக்குன்னு. நிறைய கரிஞ்சே போச்சு. ஜெரிபரா வந்து லைட் பிங்க் கலரில் பூக்கக்கூடியதான். என்னன்னு தெரியல, வெயிலின் தாக்கத்தில் ஃபேட் ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் பிரைட்டாக பூத்துருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலரு. அதுக்கப்புறமா வந்து இது எல்லாமே புல் அப்படி இப்படின்னு இருக்குது. டேசி தான். அதுக்கப்புறமா வந்து இங்கே என்ன இருக்குதுன்னா, நம்ம வந்து யானை தந்தம் வெண்டை செடி வச்சுருந்தோம். பூ வச்சாச்சு. இது ரொம்ப நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப முயற்சி பண்ணி எப்படி இதுன்னு இதுவும் பூ தான் காய் இன்னும் வரல. நானும் நமக்கு தெரியாமல் எப்படா பூத்துச்சு காய் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுக்கப்புறமா வந்து இது வந்து கருமஞ்சள். இங்கே பாருங்கள் இந்த லீஃபில் வந்து கருப்பாக தெரியுதா. அதுக்கப்புறமா இங்கேயும் தக்காளி செடி இருக்குது. ஆனால் வந்து தக்காளி செடியிலலாம் நோயாக இருக்குது. எல்லாம் வந்து பிடுங்கி போட வேண்டியது தான். வரிசையாக கார்டன் க்ளீன் பண்ணப்பறம் அடுத்த அப்டேட் கொடுக்குறேன். அப்புறமா இங்கே பாருங்கள், அது இந்த பக்கம் காமிச்சல அதே கத்திரிக்காய் தான் எவ்வளோ நீளமாக காய்ச்சிருக்குன்னு. இது யானோ இந்த மாதிரி காய்ச்சிருக்குது வித்தியாசமாட்டு. அப்புறம் இதில் வந்து இஞ்சி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து இங்கேயும் ஒரு தக்காளி செடி இருக்குது, சாண்டில் கலரு. அதுக்கப்புறமா பிங்க் கலரு. இப்போ எவ்வளோ களை செடி பாருங்கள். இதில் வந்து ஜெரிபரா செடி தான் உள்ளே இருக்குது. ஜெரிபரா செடி இருக்கிறதே தெரியாது, அவ்வளோ புல்லாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு இது பண்ணலாம். அப்புறம் கேப்சிகம் விதை போட்டிங்க பாருங்கள், முளைச்சிருக்குது. கேப்சிகம் செடி வளர்த்துறது ரொம்ப ஈஸி. என்னன்னு சொல்லித்தரேன். இது ரோஸ்மேரி செடிக்கு வந்து நீங்கள் வந்து நார்மலாக வந்து வீட்டு தேவைக்கு வந்து பெரிய சைஸ் கேப்சிகம் வாங்கினீங்கன்னா அதுக்குள்ளே வந்து விதை இருக்கும்ல, அந்த விதையை எடுத்து முளைக்க போட்டாலே கேப்சிகம் முளைக்குது. ஸோ வந்து கஷ்டப்பட்டு கடையில் போய் சீடை வாங்கிட்டு முளைக்க போட்டு முளைக்கலன்னு சொல்லிட்டு பல்பு வாங்காதீங்க. ஏன்னா நான் நிறைய வாட்டி விதை வாங்கி போட்டு முளைக்கல. இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஆனால் சூப்பராக எனக்கு முளைச்சிருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சக்ஸஸாக வருது. நிறைய முளைச்சிருந்துச்சு. ஆனால் எறும்பு தான் கொஞ்சம் கடிச்சு போட்டுடுச்சு. எறும்புக்கு மட்டும்
எறும்பு கடிக்காமல் இருக்கிறதுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஸோ வந்து இப்போதைக்கு நம்ம தோட்டம் வந்து இந்த கண்டிஷனில் தான் இருக்குது. களைச்செடி புல்செடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அடுத்த அப்டேட்டாக கொடுக்குறேன். ஏன்னா வந்து எப்பவும் அழகாக இருக்குது, நிறைய பூவோடு இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஸோ வந்து எல்லார மாதிரியும் தான் நாங்களும். ஸோ வந்து இந்த மாதிரியும் இருக்கும், அப்படியும் பூத்து குலுங்கியும் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த டூர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து வீட்டு தோட்டம் கண்டிப்பாக வைங்க. வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் கண்டிப்பாக வைங்க. கண்டிப்பாக வச்சு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும், ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். இன்றைக்கி என்ன பூக்கும், இன்றைக்கி என்ன காய்க்கும் அப்படிங்கிற ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஹார்வெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.